தென்காசி மாவட்டத்தில் கனமழையானது 2 நாட்களை தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் நீடித்து வருகிறது. அந்த வகையில் குற்றாலத்தின் நகர்ப்பகுதிகளை விட மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் மழை அதிகமாக இருப்பதால் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமாக மழை பெய்து வருவதன் காரணமாக குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்தானது அதிகரித்து காட்டாற்று வெள்ளமாக ஏற்பட்டுள்ளது. இந்த காட்டாற்று வெள்ளம் 2 நாட்களாக நீடித்து வருகிறது. குறிப்பாக மெயினருவியை பொறுத்தவரை காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கு மேற்பகுதியிலிருந்து கல், மரங்கள் உள்ளிட்டவைகள் அடித்து வரப்பட்டு வருகின்றன. மேலும் பாலங்களில் உள்ள தடுப்பு சுவர்களும் இந்த வெள்ளத்தில் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கரையோரம் இருந்த கடைகளையும் காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் அடைப்பதற்கான உத்தரவை இட்டுள்ளனர். நேற்று வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் ஆகியோர் குற்றாலத்தில் சேதமடைந்த பகுதிகளை நேரடியாக பார்வையிட்டதுடன் அங்குள்ள கடைகளை அடைப்பதற்கு உத்தரவிட்டதுடன் சுற்றுலா பயணிகள் வருவதற்காக சுற்றுலாவையும் பாதுகாப்பு கருதி குற்றாலத்தை முழுமையாக அடைப்பதற்கும் உத்தரவிட்டனர். அந்த வகையில் குற்றாலத்தை பொறுத்தவரை இன்று மெயினருவியில் ஏற்பட்டுள்ள காற்றாற்று வெள்ளம் தொடர்ந்து நீடித்து வருவதன் காரணமாக பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை மற்றும் குற்றாலத்தின் நுழைவு வாயிலேயே பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் முற்றிலுமாக குற்றாலத்தை பார்ப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பானு, தலைவர்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சம்பத்.